வேலை வேணுன்றவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு ஆள் வேணுன்றவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. Close to 27 lakhs of jobs will be required based on these skills where there is a gap. இப்போ வர generation they are very clear what they want to do. Skill labor crisis வந்துரும். ஸ்டூடெண்ட்ஸோட சைடில் அதுக்கான ஆர்வம் எனக்கு என்னமோ கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. He had not completed his degree but he was technically skillful. And a textbook education culture is going to end soon. There was a work from home opportunity வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ்ல இருந்து இந்தியாவில் ஹையர் பண்ண ஆரம்பிச்சாங்க. So we are fighting with people across the globe. Technology should offer the experience, not only the content. Mediocre people தான் they go for AWS னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அதே நான் AWSல ஹோஸ்ட் பண்றதுனா இயர்லி 30-40 lakhs ஆகும். கத்துக்க வேண்டியது அமேசானோ கூகுளோ இல்லை, நாளைக்கு அமேசான் கூகுள் மாதிரி கம்பெனிஸை பில்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸை நீங்கள் இப்போ. ஹாய் கைஸ், நம்ம எஸ்என்ஏல ஒரு பாட்காஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தோம். இன் தட் நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க நம்ம கூட, மிஸ்டர் ஹரிசங்கர். ஸோ ஹரிசங்கர்னா ஹீஸ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் ஐடி இண்டஸ்ட்ரி. 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ, இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ ஃபீல்ட்ஸில் ஹீ இஸ் வெல் வர்ஸ்ட். எஸ்என்ஏல ஹீ இஸ் ஹெல்பிங் அஸ் வித் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ், மார்க்கெட்டிங். நம்ம லேப்ஸ்ன்ற ப்ராடக்டை இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நம்ம ஹரிசங்கர்னா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு we are going to talk a lot of things with ஹரிசங்கர்னா about இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ஜாப் மார்க்கெட்ல இருந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்குது, இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குது, ஸோ நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் இன்கேஸ் இஃப் வி வாண்ட் டு கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஹரிநாட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ வாஸ்ட். ஸோ அவர் லிட்ரலி எப்படி சொல்கிறது, நம்மளோட வயசு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற கணக்கு. ஸோ நம்மலாம் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஹி ஹஸ் பீன் இன் பிஸ்னஸ் இன் தட் ஏரியா. ஸோ ஹரிசங்கர் நாட்டை பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, வாங்க பேசலாம். ஸோ வணக்கம்ண்ணா, ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் பாட்காஸ்ட் வித் யூ. ஸோ எஸ், நீங்கள் உங்ககிட்ட நிறையா உங்கள்கிட்ட பேசலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. பட் நான் ஐ லெட் யூ ஸ்டார்ட். நீங்கள் உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருங்க நம்ம ஆடியன்ஸ்க்காக. டெஃபினெட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா 2001 ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். என்ன ஒரு ஏர்லைன்ஸ் இன் HAL பெங்களூர். It was called Delta Airlines. Delta Airlines is a US-based airlines. So அவங்களோட பேசிக் சிஸ்டம் அட்மினா I was working in the HAL airport for some time. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா I have traveled and worked across different industries and different types of technologies, different types of environments. So I have worked in a startup, I worked in an MNC, I worked for companies like Sun Microsystems as a client. Okay, and after that I have developed myself as a freelance consultant. I have set up business for various IT companies. So அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜேர்னியில் I have learned a lot of things, and it's good that God has given me that opportunity to help and nurture other people by sharing my experience. அப்படி தான் நான் இந்த பர்டிகுலர் என்கேஜ்மெண்ட் வித் செல்ஃப் மேட் நிஞ்சாவையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ எஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க 25 years of experience-னு. ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு வாட் ஐ கேன் ஷேர் இட் வித் யூ, அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் இன்னைக்கு நாங்கள் அன்னைக்கு ஃபேஸ் பண்ணது இன்னைக்கு எப்படி பசங்க ஃபேஸ் பண்ணுறாங்கிறதுனால பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ குட் ஆக்சுவலி ரிலேட் தட், அண்ட் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஸோ அதை தான் நான் பேசிக்காக இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், நைஸ். ஸோ ஏன்னா இன்னைக்கு போஸ்ட் கோவிட் நம்மளோட இண்டஸ்ட்ரி சினாரியோவே மாறி இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஜென்ரலாக லைக் ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் மார்க்கெட்டில் இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அது இன்னைக்கு பண்ண முடியல. லெட்ஸ் சே ஃப்ரம் சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் ஆர் ஒரு ப்ராடக்டை புதுசாக வெளியே மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஃபண்டிங் வாங்குறது, இந்த எல்லா விஷயமே போஸ்ட் கோவிட் இந்த சினாரியோஸ் அப்படியே மாறி இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் அல்லது ஒரு வேலைக்கு நான் போய் லைக் ஐ வாண்ட் டு கெட் இன் டு த ஃபீல்டு, ஒரு நல்ல கெரியர் டெவலப்மெண்ட் பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நினச்சாலும் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. லைக் வேலை வேணுன்றவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு ஆள் வேணுன்றவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் ஒரு 2015-16 ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் எனக்கு இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ஒரு போஸ்ட் போட்டால் ஒரு
நிறைய பேர் வருவாங்க, ஐ கேன் செலக்ட். அண்ட் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. எனக்கு வந்து ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி டஃப் டாஸ்க். இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் இருக்குது? என்ன நடந்தது போஸ்ட் கோவிட்? ஆர் மக்களோட மென்டாலிட்டியில் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸாக இது? ஸோ வாட் இஸ் இட்? இதில் வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் எவ்ரி திங் சிவி. ஸோ ரீசெண்ட்லி ஹேட் பீன் டு ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன். இட் வாஸ் கண்டக்டட் பை CIO கிளப். ஓகே, ஸோ அங்கே வந்து பேசிக்காக பேசப்பட்டது எல்லாருமே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட் டில் கம்பெனிஸ் லைக் கூகுள், அந்த மாதிரி அங்கேருந்து வந்து ரெப்ரசன்ட் பண்ண எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், தேர் ஹஸ் பீன் அ ஸ்கில் கேப். ஸ்கில் கேப்புங்கிறது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து வெளில வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மார்க்கெட்டில் என்ன தேவைப்படுறதுங்கிற ஒரு பர்டிகுலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸுக்கும் இவன்ட்டு இருக்கிற ஸ்கில்ஸுக்கும் தெர் இஸ் அ ஹியூஜ் கேப். ஸோ அக்கார்டிங் டு NASSCOM 2025 close to 27 lakhs of jobs will be required based on these skills where there is a gap. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கோவிட் டைம் அப்படிங்கிறத விட அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கேப் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அகடமிக்கலி வென் ஐ ஸ்டார்டட் டு கோ ஃபார் அ ஒர்க், there was a leverage given to me as a employee. உனக்கு நீ உள்ளவா, நான் உனக்கு ஒரு 6 மாதம் என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். நீ சொல்லி தரும்போது ஒரு 3 மாசத்துல நீ பிக்கப் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூ ஆர் பிளேஸ்ட் இன் கிளையண்ட் ப்ராஜெக்ட்ஸ். பேஸ்ட் ஆன் தட் யூ ஸ்டார்டட் நர்ச்சரிங் யுவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் த டெக்னாலஜி. பட் வாட் ஹேப்பன் டியூரிங் கோவிட் என்ன ஆயிடுச்சு, தெர் வாஸ் அ லேக் ஆஃப், இப்போ பசங்களுக்கு வந்து அது எப்படி சொல்லுவாங்க, லைக் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்தது. தே ஸ்டார்டட் டு அடாப்ட் தெம்செல்வ்ஸ் டுவர்ட்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங். ஸோ அந்த ஆன்லைன் ட்ரைனிங்க்கு பசங்க அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எதையுமே கற்றுக்கிட்ட விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அவங்களுக்கு பேசிக்காக வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் கற்றுக்கிறவனை 90% வாங்குறான் அப்படின்னா, ஆன்லைனில் படித்து 90% வாங்கினாலுமே அவனோட மென்டலி ஆர் த ஸ்கில் லெவல் ஹி ஹேஸ் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பசங்க என்ன, இப்போ நம்ம படிக்கும்போது we will see ourselves as a system engineer or a developer or an entrepreneur. இப்படி நம்ம யோசிச்சு படிப்போம். இந்த டைமில் இப்போ வர ஜென்ரேஷன் they are very very clear what they want to do and they are very very clear in which company they want to work as. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் நடந்தது இந்த ஸ்கில் கேப் முடிஞ்சது. இந்த ஸ்கில் கேப்புக்கு அப்புறம் நடந்தது என்னென்னா, ஸ்டார்ட் அப்ஸ் கண்ணாப்புனான்னு வளர்ந்துருச்சு. ஒரு ரஷ்யில் ஒரு 2022-23 பார்த்தீங்கன்னா there were huge amount of startups. அவங்களுக்கு they didn't have that leverage what we had. They wanted people to come on board and start working immediately. அதுக்கான ப்ராக்டிஸ் பசங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ அந்த கேப்பை வந்து எப்போ அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லாட் ஆஃப் அதர் IoT இந்த டெக்னாலஜிஸ்லாம் உள்ளே வரும்போது பசங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா we will be facing a huge labor crisis. Skill labor crisis வந்துரும். அது டெஃபினட்டா ஐ ஃபோர்ஸ் இல்லை. எனக்கு என்னமோ இது ஆல்ரெடி வந்த மாதிரி தோணுது, இந்த ஸ்கில் கிரைசிஸ் அப்படின்றது. It has started. You're rightly saying. இப்போ உங்கள் பாயிண்ட் வந்து அப்சல்யூட்லி டு த இதுவாக இருக்குது. இதில் எப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப் அதிகமாகிடுச்சு, ஸ்கில் லேபருக்கான ரிக்குவயர்மெண்ட் அதிகமாகிடுச்சு. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற லேபரர்ஸ் ஆர் நாட் ஸ்கில்ஃபுல். லைக் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஸ்கில்ஃபுல்னா அவ்வளோ கேவலம்னு கிடையாது. நம்ம அகாடமிக்ஸ்லேயும் அந்த கேப் இருக்குது. இன்ஜினியரிங் அகாடமிக்ஸ்னு மட்டும் இல்லை, பீட் காமர்ஸ் அகாடமிக்ஸ், பீட் எனிதிங், அந்த மார்க்கெட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற கேப் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த கேப்பை யார் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க எடுடெக்கில் லீடர்ஸாக இருப்பாங்க. தட்ஸ் வாட் ஐ பீன் சேயிங் ஃபார் குவைட் சம் டைம். அது இன்னைக்கு இல்லை, இந்த ஈவெண்ட் நடந்தே ஒரு 6 months ஆகுது. அந்த ஈவெண்ட்டில் நானும் சொன்னேன், UPI ஓட அவர் வந்து ஒரு டைரக்டர், டெக்னாலஜியோட டைரக்டர் மிஸ்டர் சிவகுமார்னு அவரும் சொன்னார். அண்ட் நாட் ஓன்லி ஹிம், வர்றவங்க எல்லாருமே தெர் இஸ் அ கேப் இன் தி ஸ்கில்ஸு. எனக்கு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நிறையா ரன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜஸும் அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. அதை இன்னைக்கு வந்து நான் படித்த காலத்தில் காலேஜஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். பட் இன்னைக்கு நம்மளே நிறைய காலேஜஸ் விசிட் பண்ணியிருக்கிறோம். காலேஜஸ் வந்து ஹவு தே வாண்ட் டு லைக்
இம்ப்ளிமெண்ட் டெக்னாலஜிக்கல் வே ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுல அவங்க ஆர்வமாக இருக்காங்க. பட் ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னா ரிசீவிங் எண்டில் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சைடில் வந்து அதுக்கான ஆர்வம் வந்து எனக்கு என்னமோ கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது இந்த ரீசெண்ட் டேஸில். அதாவது ஆர்வம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னால் இதை படிக்க முடியாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்துடுது. ஸோ பீப்புள் ஆர் நாட் ஈவன் ட்ரையிங் ஹார்ட் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த காலத்தில். அதாவது நான் படித்த டைமில், நான்னா ரொம்ப காலம் இல்லை, அது ஒரு 2016 நான் பாஸ் அவுட் ஆகியிருப்பேன். ஸோ இட்ஸ் பீன் லைக் என்ன ஒரு ரஃப்லி ஒரு 8 years 9 years ஆகுது. ஸோ நான் இருக்கிற டைமில் வந்து நான் காலேஜ் படித்த டைமில் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகணும் அல்லது வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்கிட்ட வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுலையோ ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப்லேயோ அல்லது வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுலையோ அவ்வளோ ஒரு டெடிகேஷன் தெரிய மாட்டேங்குது. அது டெடிகேஷனாகவே இருந்தாலும் லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக அப்பப்போ பீப்புள் டீல் திங்ஸ். ஸோ இது வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கு? அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் சிம்பிளான விஷயம் சிபி. ஐ வுட் சே லைக் we were when during our ages and your age till 16 வரைக்குமே we didn't have anything delivered to our doorstep. பேசிக்காக நம்மளே நம்ம பசங்களை எல்லாம் சோம்பேறி ஆக்கிட்டோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஒரு ஒட்டவர் ஏன்னோ ஆட்டோ எடுக்கணும்னா ஓலா, ஊபர். ஸோ இந்த மாதிரி அதனாலேயே லேர்னிங்ன்றது இட் இஸ் ஆக்சுவலி எ ஜேர்னி. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட், இட் டைஸ் வென் யூ டை. ஸோ அந்த ப்ராசஸை நம்ம பசங்களுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் நான் பார்க்குற விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து பசங்க பேரில் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் பேரில் மட்டும் இல்லை, எஜுகேஷன் சிஸ்டம் பேரில் மட்டும் இல்லை, எல்லார் பேர்லேயும் இந்த வந்து ஒரு இட் இஸ் லைக் ஒரு புது டைப் ஆஃப் கல்ச்சர் விச் வி ஆர் அடாப்டிங். ஸோ இது கண்டினியூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய எஜுகேஷனல் சிஸ்டம்ஸில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்பை வந்து ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக 4 வருஷத்தில் 2 இன்டர்ன்ஷிப் முடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டிகிரி ஆட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் Tier 1 and Tier 2, I would say like they are starting to adapt this culture. ஆனால் the problem where we face, like நம்மளோட ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து ஒரு ரூரல் ஏரியாலேருந்தோ இல்லைன்னா ஒரு ரொம்ப அர்பன் இல்லாத ஒரு ஏரியாலேருந்தோ வராங்க அப்படின்னா they need a lot of எக்ஸ்போஷர் மட்டும் இல்லை, ப்ராக்டிஸ். இல்லை ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, என்கிட்ட ஒர்க் பண்ணவர் ஒருத்தர், he was from தர்மபுரி. நான் வந்து அவரை இன்டர்வியூ எடுக்கும்போது I was stunned. நாங்கள் வந்து ஒரு ஆப்பிள் மேக் லேப்டாப்ஸுக்கு we got a support project. ஓகே, ஸோ அப்போ நான் இன்டர்வியூ எடுக்கும்போது he had not completed his degree but he was technically skillful. எனக்கும் அப்போ மேக் தெரியாது, நான் படிச்சுட்டு கேள்வி கேட்குறேன், அவர் எனக்கு சொல்லித்தர மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இன்டர்வியூவில். ஓகே, பட் I told him I got an exception for him from my company that time and I brought him on board. I told him, நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் 1 வருஷம் இங்கே இருக்கும் கம்பெனியில், ஆனால் இதை தாண்டி உங்கள் கரியருக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு. நவ் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ பெரிய பிக் பொசிஷன் ஹீஸ் இன் லண்டன், செட்டில் பக்காவா. பட் ஹீ ஸ்டில் சப்போர்ட்டிங் மேக் அண்ட் ஹீஸ் பீன் கால்டு ஃபார் எவ்ரி VMware கான்ஃபரன்ஸ் இன் வேகஸில் எவ்ரி இயர். இதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் கன்சிக்யூட்டிவாக போயிருப்பார். இப்போ ரீசெண்டாக அவரை பார்க்கும்போது நான் மறந்துட்டேன், அவரே ஞாபகம் வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசினார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா இருக்குனார். ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் டு அடாப்ட் அ கல்ச்சர் தட் நம்ம பசங்க இந்த மாதிரி படிக்கணும். அதை வந்து வி ஹாவ் டு எஜுகேட் தம் ஃப்ரம் த பிகினிங். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது இஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். பட் வந்து நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த Tier 1 Tier 2 காலேஜஸில் இருக்கிற பசங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க போகிற போக்கு இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். பட் இந்த Tier 2ல ஒரு ஹாஃப் அண்ட் Tier 3 காலேஜஸில் இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த சேம் விஷயத்தை, அதாவது தட் இஸ் ஹவு த எஜுகேஷன் ஷுட் பி, ரைட்? நம்ம வந்து அதை Tier 1 Tier 2 Tier 3ன்னு பிரிக்கிறதே வந்து ஐ வாண்ட் அக்ரி. பட் வந்து அப்படிதான் இருக்கு சொசைட்டி இஸ் லைக் தட். அது வந்து அதுவே வந்து ஒரு ரேசிசம் மாதிரி இருக்கு. Tier 1 Tier 2 Tier 3. ஏன்னா Tier 1ல இருக்கிறவங்கலாம் தே ஆர் குட் கைஸ், வெரி வெல் வர்ஸ்ட், அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே அதாவது ஒரு Tier 1ல படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து Tier 3ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது.
அண்ட் வி ஆல் நோ தட் அது தட் இஸ் ஹவ் த சொசைட்டி இஸ். பட் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அண்ட் வாட் திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ் ஆல்சோ, இஃப் வி கிவ் த ரைட் எஜுகேஷன் டு தெம், ஈவன் அந்த Tier 3 காலேஜஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே நம்ம ஒரு கரெக்டான எஜுகேஷனையும் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தா அவங்களாலையும் வந்து ஒரு Tier 1 காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ஷைன் ஆக முடியும். அது அதை விட பெட்டராகவே ஷைன் ஆக முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ இங்கே வந்து வாட் இஸ் த ப்ராப்ளம்? அப்போ இந்த Tier 3 காலேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டியில் இருக்குதா அல்லது காலேஜோட கெப்பாசிட்டியில்? இது கம்பைன்ட் எஃபர்ட் சிபி. அதாவது காலேஜஸ் ஷுட் அக்செப்ட் த இன்னோவேஷன். அதாவது நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும்னு காலேஜுக்கு புரியணும். புரிஞ்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அந்த லேர்னிங் ஏஜில் இந்த ஹங்கர் இருக்கும் லேர்னிங்க்கு. அந்த ஹங்கர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து பிக்கப் பண்ணி படித்து ஒருத்த மேலே வந்துட்டான்னா அந்த காலேஜ்லேருந்து மொத்தமாக அவனே ஒரு 100 பேர் 150 பேர் தூக்கி போவோம். ஸோ தட் இஸ் ஹவு த அப்ரோச் ஷுட் பி. ஸோ இட் ஷுட் பி இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம போயிட்டு லைக் மைண்டட் பீப்புள் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜில் உட்காந்து காலேஜை கன்வின்ஸ் பண்ணி தென் காலேஜ் ஷுட் அக்ரி. அதுக்கு we have to initial there might be a struggle, but that's where I think every colleges are moving towards. So they are looking at more of a practice based learning. இன்னைக்கு அதுதான் the need of the hour. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, I would say pan India there is a requirement for this kind of education. ஏன்னா டெக்ஸ்ட் புக் எஜுகேஷன்ற ஒரு கல்ச்சர் இஸ் கோயிங் டு எண்ட் சூன். ஆல்ரெடி ஆன்லைன் எஜுகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயே பாதி டெக்ஸ்ட் புக் அடி வாங்கி போச்சு இல்லையா? ஸோ இப்போ ஆன்லைன்லேருந்து அடுத்த வருஷனுக்கு நம்ம சீக்கிரமாக அடாப்ட் ஆனால் தான் we will be able to compete with the world market. இப்போது நீங்கள் 2020 கோவிடை பற்றி சொன்னீங்க இல்லையா? அப்போது சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வாஸ் ஆக்சுவலி ஃபைட்டிங் வித் தமிழ்நாடு காலேஜில் படித்தவன் பெங்களூரில் இருக்கிறவனோட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான் முன்னாடி. when there was a work from homeன்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் யூஎஸ்லேருந்து இந்தியாவில் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ we are fighting with people across the globe. ஸோ we have to level up our standards. ஸோ நம்ம ஸ்டாண்டர்டை நம்ம எப்போ லெவலப் பண்ண முடியும்? நமக்கு நிறையா நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அந்த பிளாட்ஃபார்மை எஜுகேஷனல் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த கொலாபரேஷன் இருந்தால் தான் we will be able to produce more talents. கரெக்ட். ஏன்னா நம்ம இந்த EdTech அப்படின்னு சொல்லும் போதே இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கண்டென்ட்ஸை நம்ம வந்து டெக்னாலஜி மூலிமா டெலிவர் பண்ணுறது. ரெண்டாவது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை டெக்னாலஜி மூலிமா டெலிவர் பண்ணுறது. தேர் ஆர் 2 things. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ நம்ம பைஜூஸோட ரைஸ் அண்ட் ஃபால்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் நான் பைஜூஸ்ட்டை பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கண்டென்ட்டை வந்து டெக்னாலஜி வச்சு டெலிவர் பண்ணாங்க. So they created content, they delivered the content technologically. So I don't think அது வந்து ஒரு ஃபுல் எஜுகேஷனாக எப்படி எனக்கு பார்க்கறது அப்படின்னு தெரியல. அதால் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்கலாம். பட் இந்த மாடல் இன்னும் மெச்சூர் ஆகலை. லைக் EdTech இஸ் என்டையர்லி நியூ ஃபார் திஸ் வேர்ல்டு அண்ட் எல்லாருமே வந்து ஒரு புது ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து EdTech அப்படின்னா எப்படி இருக்கணும்? டெக்னாலஜி ஷுட் ஆஃபர் த எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஒன்லி த கண்டென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா வெறும் EdTech அப்படின்னா நான் அதே மாதிரி ஒயிட் போர்டு எடுத்து வீடியோ எடுத்து அதை ஆன்லைனில் போட்டு நான் EdTech அப்படின்னு சொன்னேன்னா இட் இஸ் ஆஃப் நோ பாயிண்ட். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வந்து லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங். ஸோ நம்ம வந்து வி டோன்ட் கேர் அபவுட் வாட் தே டூ, பட் ஆக்சுவலாக EdTechன்றது எப்படி இருக்கணும்? ஏன்னா வித் யோர் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரி உள்ள இருந்திருக்கீங்க. ஸோ EdTech அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஹவு இட் ஷுட் ஹெல்ப் த லேர்னர்? எக்ஸாக்ட்லி. தட்ஸ் இது வந்து ஒரு பயங்கரமான கொஸ்டின். இது எப்படின்னா EdTechலே 2-3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் ட்ரைனிங் கோர்சஸ்னு ஒரு பர்டிகுலர் சீசனில் ஐ ஹேட் அ கம்பெனி கால் கிளிக்ஸ்டார்ட். we were doing technology training, basically virtualizationும் மைக்ரோசாஃப்டோட அந்த பேசிக்கலி எக்ஸ்சேஞ்ச் சர்வர்ஸ் அந்த மாதிரியான only for corporates we were doing that. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டென்ட்டுங்கிறது உங்களுக்கு என்ன நீங்கள் டீச் பண்ண போகிறீங்கன்றது தான் கண்டென்ட். ஓகேயா? ஸோ அதை வந்து புக்ஸ்லேருந்து எடுத்து சொல்லலாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். பட் we will set up a lab. ஒரு லேபை அந்த பர்டிகுலர் ஒரு சின்ன சைஸ் ஒரு 25 பேருக்குன்னா அந்த லேபுக்கான ஒரு காஸ்ட்டை வச்சு அதுக்கான சிஸ்டம்ஸு என்ன பர்டிகுலர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன தேவை, ஒரு எக்ஸ்சேஞ்ச் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்னென்ன தேவைன்றதெல்லாம் we know. ஸோ அதெல்லாம் 25 பேருக்கு செட்டப் பண்ணி கொடுத்து we will make them practice. அதுக்கு தகுந்த மாதிரி we will evaluate them and we will give a report to the corporates whom we are doing the training for. இது only for corporates. இது வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங்.
இப்போது ஆஃப்லைன் ட்ரைனிங் சென்டர்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இட்ஸ் ஆல் பிகமிங் ஆன்லைன். ஸோ ஆன்லைன்னு வரும்போது தர் இஸ் நீங்கள் சொல்கிற கான்செப்டுவலி பார்த்தீங்கன்னா தட் ஷுட் பி நான் சொன்ன மாதிரி தான் ஆன்லைன்லேயும் நடக்கணும். அது எங்கே நடக்குதுன்னா ஒன்லி ஃபார் big 3 or big 5 companies like Google, Amazon. ஸோ என்ன ஆகுது, உங்களுக்கு டெக்னாலஜி தெரியணுமா, நீங்கள் அமேசானில் இருக்கிற AWS பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டா தான். ஸோ யூஆர் ஆக்சுவலி லாக்ட் இன் ஒன் பர்டிகுலர் ஏரியா. ஆமாம், ஒரு ப்ரொப்ரைட்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் மாட்டிக்கிற மாதிரி, ஒரு சின்னதாக சொல்ல போனால் மளிகை கடையில் போய் நீங்கள் ஒரே மளிகை கடையில் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி. பட் ஒரு வைட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்ஸுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு தான் I have been part of open source community for quite some time. I have always supported and I have always known the fact that only through open source technologies you will be able to learn the basics. உங்களுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா யூ ஷுட் நோ அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 டெக்னாலஜி அது ஓப்பன் சோர்ஸில் தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். ஏன்னா நான் வந்து ஆர்டி காலேஜோட சேர்மன், ஹீஸ் எ யங் ஃபெலோ, அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஐ பெய்ட் அ விசிட் டு ஆர்டி காலேஜ். ஸோ அது வந்து ஈவன் தோ இட் இஸ் அன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி பற்றி இருக்கிற ஒரு தெளிவு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நான் எதை பார்த்து வியந்தேன் அப்படின்னா, அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அண்ட் அது வந்து இட் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் டு வாட் யூ செட். அதாவது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி. நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து யூஆர் நாட் அன் அட்வொகேட் ஃபார் மைக்ரோசாஃப்ட். நான் இங்கே ஒரு காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். ஐம் நாட் அன் அட்வொகேட் ஃபார் மைக்ரோசாஃப்ட். நான் ஆக்சுவல் டெக்னாலஜி சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது ஃப்ரீயாக இருக்கோ, எது ரிலையபிளாக இருக்கோ, எது சஸ்டைனபிளாக இருக்கோ அந்த டெக்னாலஜி எடுத்து என் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணால் ஒரு லாங்கிட்டிவிட்டியை அந்த டெக்னாலஜியை ஆஃபர் பண்ண முடியுது அப்படின்னா அப்படி ஒரு டெக்னாலஜி தான் நான் டீச் பண்ணணும். அப்படி இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டர் லாக்கின் ஆகாமல் ஓப்பன் சோர்ஸாக ஒரு ஓப்பன் கம்யூனிட்டியோட பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கிற டெக்னாலஜிஸ். அண்ட் விண்டோஸ் இஸ் நாட் தட். ஏன்னா விண்டோஸ் இஸ் க்ளோஸ்டு சோர்ஸ். அதில் நான் கற்றுக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. என் காலேஜில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நான் விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் நான் டீச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் ரைட். ஏன்னா நான் ஒரு விண்டோஸ் அட்வொகேட் கிடையாது, அப்படி நான் இருக்கவும் விரும்பலை. டெக்னாலஜி தான் நான் சொல்லித்தரணும். இந்த தாட் வந்து அவர் இதை சொல்லும்போது இட் வாஸ் லைக் ஸோ எனக்கே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஓகே, இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள பீப்புளும் இருக்காங்க நம்ம ஊரில் அப்படின்னு. பட் இதுவும் பாருங்க, இப்போ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொன்னதும் இதுவும் சிமிலர். ஏன்னா நம்ம டெக்னாலஜிஸை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாவே வந்து ஓப்பன் சோர்ஸை வச்சு கற்றுக்கிட்டா தான் வி வில் நோ ஆக்சுவலி ஹவு டெக்னாலஜிஸ். இல்லைன்னா நம்ம ஒரு எண்ட்யூசராகவே இருந்துருவோம். நம்ம எண்ட்யூசராகவே வாழ்க்கையை முடிச்சிடும். ஈவன் தோ நீங்கள் ஒரு AWS சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டாகவே இருந்தாலும் யூஆர் அன் எண்ட்யூசர் ஃபார் AWS. எண்ட்யூசர்னு சொல்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் AWS வச்சுக்கலாம். அவ்வளவுதான். AWS ஓட ஒரு அட்மின் எண்ட் யூசர். அவ்வளவுதான், அட்மின் எண்ட் யூசர். So people won't learn the real technology, real things behind scaling. So இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு தாட் இருக்குது. இது ஐ டோன்ட் நோ ஹவு ஆடியன்ஸ் ஆன நீங்களும் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் வந்து பயங்கரமாக தெரியாத மீடியோக்கர் பீப்புள் தான் தே கோ ஃபார் AWSன்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஐ டோன்ட் நோ, இதுக்காக என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து சண்டை போடுங்க. ஐ எம் ரெடி டு லைக் ஆர்கியூ வித் திஸ். பட் த பாயிண்ட் இஸ் பீப்புள் ஹூ நோ ரியல் என்ஜினியரிங் நோஸ் ஹவு டு மேக் their own systems. They won't go and pay hefty for AWS. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயத்தை பண்ண தெரியும், அதனால் நான் அதை பண்ணிடுறேன். எனக்கு பண்ண தெரிலனா ஐ ஹாவ் டு கோ டிபெண்ட் ஆன் சம்படி. ஒன்றும் இல்லை, நம்மளோட SNA லேப்ஸ் இருக்குது. SNA லேப்ஸை நான் வந்து நம்மளோட ஆஃபீஸ்லேயே நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே நான் AWSல ஹோஸ்ட் பண்ணிருந்தேன்னா எனக்கு மாதம் 30 lakhs, இயர்லி 30-40 lakhs ஆகும். SNAவே அவ்வளோ சம்பாதிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அதை வந்து நான் லேபுக்குள்ளே வந்து கொண்டு போய் அப்படி எனக்கு இன்ஜினியரிங்கே எனக்கு தெரியாமல் இந்த SNA லேபே AWSல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா இன்றைக்கி SNAன்னு ஒன்று வந்து எக்ஸிஸ்டே ஆக முடியாது. ஸோ இட் இஸ் ஒன்லி பிகாஸ் வி நோ சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஜினியரிங். எங்கள் மண்டைக்குள்ள கொஞ்சோண்டு மசாலா இருக்கிறதால இப்படி ஒரு லேபை போட்டு ஓட்டிங்கிற நெட்வொர்க்கை வச்சு ஒரு இவ்வளோ பெரிய இதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். பட் எண்ட் ஆஃப் த டே இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு வந்து டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி லோ லெவலாக தெரியல அப்படின்னா இட் இஸ் ஆஃப் நோ பாயிண்ட். இன்னைக்கு இப்படி ஒரு இதுவே இருக்காது, இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்காது. நமக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே கிளியரா இருக்கணும். ஈவன் இஃப் யூ லேர்ன் மைக்ரோசாஃப்ட், உங்களுக்கு ஒரு பேசிக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா ஐ வுட் சி லைக் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் தெரியறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ யூனிக்ஸ்.
ஏதோ ஒரு யூனிக்ஸ் தெரிஞ்சாகணும், ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற யூனிக்ஸ் தெரிஞ்சாகணும். இப்போ VMwareன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஹை பெய்டு ஜாப்ஸ் ஃபார் யூ கைஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஆஸ் அன் அட்மின். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கோடிங்லயும் உங்களுக்கு தெரியும். கோடிங் இன்னைக்கு டாக்கர்னு வாயத்தை வந்தாவே பீப்புள் திங்க் டாக்கர் ஒரு தனி டெக்னாலஜி, டாக்கர் வந்து நான் தனியா போய் கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். லினக்ஸ் தெரியலன்னா டாக்கர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா டாக்கர் இஸ் ஆல் அபவுட் ஆட்டோமேட்டிக் லினக்ஸ். ஸோ நீங்கள் வந்து டாக்கர் படிக்கலை, யூ ஆர் இன்ஹெரிட்லி லேர்னிங் லினக்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு இந்த டாக்கர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டே இல்லைன்ற மாதிரி கணக்கு. ஸோ த என்டையர் வேர்ல்ட் ஆஃப் டெக்னாலஜி இஸ் பீங் ரூல்டு பை கண்டெய்னரைசேஷன் டெக்னாலஜிஸ் லைக் டாக்கர், LXD, பாட்மேன், இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாம். ஈவன் SNAவோட லேப்ஸே இஸ் பேசிக்லி கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப பீப்புள் get started to learn technologies with Windows அப்படின்றது even though ஒரு நார்மல் மேன் don't need a Linux அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் learning about technologies அப்படின்றது is altogether a different thing. ஸோ நீங்கள் SNAவையும் பார்த்துட்டு இருக்கீங்க what we are doing in that area அப்படின்ட்டு. ஸோ what do you think இந்த கேப் வந்து எங்கிருந்து வருது? How we can tell people that learning open source technologies is the right way? ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் people டெக்னாலஜி அவங்க கற்றுக்கலன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரெலவெண்ட்டாகவே இருக்க போகிறதில்ல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம் இல்லை. இதை மெயினாக இதை அட்ரஸ் பண்ணுறதே வந்து Tier 3 காலேஜில் படிக்கிற நமக்கு தேவைப்படுற டேலண்ட்ஸை கிடைக்கக்கூடிய இடம் அந்த Tier 3 காலேஜஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா இது வரைக்கும் கூகுள், அமேசான், ஆரக்கிள் கூட ஓகே அவுட் சைட் லைக் ஓகே இந்த மாதிரியான கம்பெனிஸில் வேலை பார்த்தா தான் யூ வில் பி ஹேவிங் எ ஃபியூச்சர்ன்ற மாதிரி தே ஹவ் பீன் இன்ஜெக்டட். ஸோ பேசிக்லி அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தே ஆர் நாட் லேர்னிங் ஃபார் தேர் ஹங்கர், தேர் லேர்னிங் ஃபார் ஏர்னிங். நாளைக்கு நான் அங்கே போய் டக்குன்னு உட்காந்து நான் வந்து ஒரு டக்குன்னு ஒரு 25 lakhs per annum எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இஃப் யூ புட் யுவர் ஹார்ட் ஒர்க் ஹியர், நீங்கள் இப்போ கற்றுக்க வேண்டியது அமேசானோ கூகுளோ இல்லை. நாளைக்கு அமேசான், கூகுள் மாதிரி கம்பெனிஸை பில்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டா தான் அமேசான் இன்றைக்கி இருக்கும், 20 வருஷம் இருக்கும், 20 வருஷத்துக்கு அப்புறம் யூ வில் பி ahead of Amazon. See, that is what should be the mindset of our talents. ஸோ அந்த டேலண்ட் பூலை தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம அந்த டேலண்ட் பூலை க்ரியேட் பண்ணிட்டோம்னா we will be leading the world. See, like how we are proud of today. இன்றைக்கி வந்து கூகுளோட CEO எங்கால் எல்லாத்துலேயுமே இண்டியன்ஸ் ஆர் இந்த லீடிங் பொசிஷன் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? Why? Because they started thinking ahead of Google 20 years back. ஸோ அந்த தாட் ப்ராசஸ்க்கான சேஞ்சை தான் நம்ம கொண்டு வரணும். கரெக்ட். இந்த திங்கிங் 20 years ahead அப்படின்றது இஸ் அ வெரி குட் திங். ஏன்னா இது நான் ஹரினா சொல்லியும் கேட்டிருக்கேன். I've heard a lot of other people say நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி ஆர் இஃப் யூ வாண்ட் டு பிளான் ஃபார் சம்திங் அப்படின்னா யூ ஹாவ் டு பிளான் 20 years ahead அப்படின்னு.